இப்ப எல்லாருமே டிஎம்கே வேற வழியே இல்லாம என்ன ஒண்ணு ஒத்துக்குறாங்கன்னா, டிஎம்கேக்கு எதிராக பேசக்கூடியவங்க கூட கண்டிப்பா திமுக ஆட்சி தான், ஆனா வந்து முழு மெஜாரிட்டி வராதுன்னு ஒரு கதையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கதை சொல்றதுக்கான காரணம் என்ன, அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. எப்படியும் திமுக திருப்பி வரப்பொழுது, திமுக ஆட்சி வரப்பொழுது, எல்லாம் வந்து நல்ல வெற்றி பெற போறாங்கன்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கேட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜய் வந்து இந்த ஷேரும் அந்த ஷேரும் எடுக்கிறாரான்னு. விஜய் அந்த ஷேரையும் இந்த ஷேரையும் எடுக்கும் பொழுது அவங்க வந்து வெற்றிக்கு கிட்ட போற மார்ஜினை வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. இப்ப நீங்க வந்து வெறுமனே ஏடிஎம்கே ஓட்டு மட்டும் வாங்கினாலும் வெற்றிக்கான மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து பெரிய மார்ஜினா இருக்கும். இப்போ ஏடிஎம்கே ஓட்டு இல்லாம டிஎம்கே ஓட்டையும் ஒரு பகுதி வாங்குறாருன்னு வச்சுக்கிட்டா கூட அது ஏடிஎம்கேக்கு போகாததுனால மறுபடியும் அந்த மார்ஜின் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆக போகுது. ஸோ இந்த மார்ஜின்றது வந்து இந்த முறை வந்து டிஎம்கே ஏடிஎம்கான மார்ஜின் வந்து லார்ஜ் ஆகிறதுனால இவங்க எல்லாம் கணிக்கிற மாதிரி கடந்த முறையை விட திமுக கூட்டணி 158 இடங்களை விட குறைவா வரும்னு கணிக்கிறத விட உறுதியா 158 இடத்துக்கு அதிகமா தான் வரும். என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப மினிமலா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழல் வந்தா கூட 180க்கு கம்மி போகாதுன்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு.